வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு எடுத்தேன். உலகத்துல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி பல பேர் இந்த கொரோனால கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாஸ்க் அணியணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கையை சானிடைஸ் பண்ணி சுத்தமா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனால யாராச்சும் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய சர்க்கிள்ல கண்டிப்பா உங்களால முடிஞ்ச மட்டுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு லேப்டாப்னுடைய ரிவ்யூ. பொதுவாகவே நம்ம மார்க்கெட்ல ஒரு லேப்டாப் வாங்கணும்னு வச்சுங்களேன். லேப்டாப் வாங்குறப்போ அதோட இன்டர்னல் ப்ராசஸர் இன்டெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஆனா இன்டெலுக்கு ஈக்குவலா, இன்ஃபேக்ட் இன்டெலோடைய அதே பிரைஸ் ரேஞ்சில் அதோட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய லேப்டாப்ஸ் தான் ஏஎம்டி பவர்ட். நீங்க ஏஎம்டி ப்ராசஸர் பவர் லேப்டாப் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஏஎம்டி ப்ராசஸர் பவர் லேப்டாப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். இது ஒரு ஸ்லிம் அல்ட்ரா லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம், அல்ட்ரா புக் அப்படிம்பாங்க. லெனோவோ வந்திருக்கக்கூடிய யோகா ஸ்லிம் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேப்டாப். இந்தியாவில் இதை யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா சில கண்ட்ரில இதனுடைய பேர் Ideapad Slim 7 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த Lenovo Yoga Slim 7 ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு லேப்டாப். பேருக்கு ஏத்தாப்புல இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 1.4 kg தான். ஆனா இது கம்ப்ளீட்லி மெட்டலான ஒரு லேப்டாப். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மெட்டல் பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது நீங்க கையில நீங்க ஃபீல் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தப்பவே நீங்க ஃபீல் பண்ணலாம் பிரீமியம் லேப்டாப் அப்படிங்கறத. இந்த யோகா ஸ்லிம் 7 உடைய சைட்ஸ்ல எல்லாம் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சைட்ல 2 USB Type-C-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இரண்டுமே பாத்தீங்கன்னா இங்க சார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுல டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கான யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தண்டர்போல்ட்டுக்கான சப்போர்ட் இதுல கொடுக்கல. HDMI போர்ட் ஒரு ஃபுல் சைஸ் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 USB Type-A-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஒரு SD கார்டுக்கான சப்போர்ட், மைக்ரோ SD கார்டுக்கான ஒரு ரீடரும் கொடுத்துருக்காங்க. இந்த யோகா ஸ்லிம் 7 லேப்டாப்பை அப்படி கவுத்தி போட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு வென்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேட்டரி பிளஸ் அந்த ஃபேன்ஸ்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஆனா இந்த கவரை எதுக்காக நம்ம அடிக்கடி ரிமூவ் பண்ண போறோம்? எப்பயாச்சும் இதை அப்கிரேட் பண்ணா ரிமூவ் பண்ணலாம். என்னென்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை மட்டும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரேம் மதர் போர்டோட அவங்க சால்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ரேம் நீங்க மாற்ற முடியாது. பட் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா இதை எடுத்துட்டு வேற ஒரு ஸ்டோரேஜ்க்கான SSD கார்டு நீங்க உள்ள போட்டுக்கலாம். லேப்டாப்னுடைய பில்டு குவாலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டகாசமா இருக்கு. எந்த இடத்துலையும் ஒரு ஃபிளெக்ஸோ ஒரு டேர்னிங்கோ நீங்க பிரஸ் பண்றப்போ டைப் பண்றப்போ ஒரு அமுங்குறது ஒரு ஆடுறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது. லேப்டாப்பை திறந்த உடனே கீபோர்டுக்கு 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர்ஸ்னுடைய குவாலிட்டி டால்பி ஆடியோலாம் சொன்னாலும் இந்த ஸ்பீக்கர்ல உங்களுக்கு டால்பி சவுண்ட்னா நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஸ்பீக்கர் ஒரு லேப்டாப்னு கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ, அதுவும் ஒரு அல்ட்ரா புக்னு கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ ஸ்பீக்கர்ஸ்னுடைய குவாலிட்டி லவுடாவே இருக்கு. கீபோர்டுடைய லேஅவுட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு கிடையாது. நம்பர் பேடுக்கான சப்போர்ட்லாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு 14-inch லேப்டாப். இந்த லேப்டாப் இருக்கக்கூடிய இந்த கீபோர்டை நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்றப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பேக் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த பேக் லைட்டை ஒரு 3 ஸ்டெப் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் பேக் லைட்லாம் விட அந்த கீயை டைப் பண்ணி பிரஸ் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் இதுல ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஒரு பிசினஸ் யூஸ்க்கு ஒரு ஹோம் ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்டான கீபோர்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ராக் பேடும் பார்த்தோம்னா ஹை குவாலிட்டி கிளாஸ் ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் பிரஷன் டிரைவர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ட்ராக் பேடுடைய அக்யூரசியும் பெர்ஃபார்மன்ஸும் பக்காவா இருக்கு. இந்த யோகா ஸ்லிம் 7 டிஸ்பிளே ஒரு 14-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பேனல் டிஸ்பிளே டச் டிஸ்பிளே எல்லாம் கிடையாது. பட் கலர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு. இந்த டிஸ்பிளே நான் யூஸ் பண்ணதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை என்னன்னா இது ரொம்ப ஒரு கிளாசி சர்ஃபேஸா இருக்கு. ஸோ ரெஃப்ளெக்ஷன்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஒரு சில ஆங்கிள் லைட் எல்லாம் கிளாட் அடிக்கிற மாதிரி இம்சை இருக்கும். அது ஒண்ணுதான் பிரச்சனை ஒழிய கலர்ஸ்னுடைய சேச்சுரேஷன், டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் எல்லாமே ஒர்க் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ என்னுடைய போன ஒரு கம்ப்யூட்டர் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டருக்கான ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுல பல பேர் கேட்ட கேள்வி என்னன்னா இதுல எடிட்டிங் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வீடியோ எடிட்டிங் மற்றும் போட்டோ எடிட்டிங்ல ஆர்வமா இருக்கு அப்படிங்கறத நினைச்சு பாக்குறப்போ எனக்குமே சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா அந்த பதிவுல அந்த கேள்விக்கான பதில சொல்ல விட்டுட்டேன். கமெண்ட் முடிஞ்ச மட்டும் நான் ரிப்ளை பண்றேன். ஆனா அதே நிலைமை இந்த வீடியோக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதுலயும் சொல்லிடுறேன். முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு AMD Ryzen 7 பவர்டு லேப்டாப். பொதுவாகவே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி AMD பவர்டு லேப்டாப்ஸ் நம்ம அதிகமா விரும்புறது கிடையாது. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த Ryzen சீரிஸ் வந்ததுக்கு அப்புறமா AMD பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பா லேப்டாப்ல ரொம்பவே அருமையா இருக்கு.
AMD சூஸ் பண்றதுனால பிரைஸ்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருமான்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் வர்றது கிடையாது இப்பெல்லாம். ஆனா கண்டிப்பா அதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெல் நீங்க சூஸ் பண்றதை விட AMD Ryzenல வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா கிடைக்குது. இதுல வந்து இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டு தான் கொடுத்திருக்காங்க. ரேடியனோட இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டு தான் கொடுத்திருக்காங்க. என்கிட்ட வந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 16 GB RAM மாடியூல் இதுல இருக்கு. 8 GB RAM வேரியன்ட் அதோட விலை பார்த்தோம்னா 75,000 கிட்ட வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல SSD கொடுத்திருக்காங்க. அதை நீங்க அப்டேட் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்ல எடிட்டிங் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஒரு லைட்டான வீடியோ எடிட்டிங், ஒரு போட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணா, ஆனா எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனலா உட்கார்ந்து வீடியோ எடிட்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது இதுல பண்ண முடியாது. அதுக்கு நீங்க கிராபிக்ஸ் கார்டுல இருக்கக்கூடிய லேப்டாப் நீங்க சூஸ் பண்ணணும். பட் ஒரு ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல ஒரு வீட்ல உட்கார்ந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட ஹெல்ப்புக்கா இருக்கட்டும், இந்த லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்கு. குறிப்பா இன்றைய சூழல்ல வீட்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை என்னன்னா பேட்டரி. வீட்ல எங்க இருந்து வேணா உட்கார்ந்து நீங்க வேலை பார்க்கலாம். அதே நேரத்துல பவர் கட் ஆயிருச்சு அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை மாறுற மாதிரி இதுல வந்து பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது என்னமோ 17 மணி நேரம் சொல்றாங்க. பட் எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல 12 ஹவர்ஸ்க்கு மேல பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு. 65 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் கனகச்சிதமா இருக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலா லெனோவோனுடைய யோகா ஸ்லிம் 7ல இதுவரை சொன்ன எல்லாமே முக்கால்வாசி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து தண்டர் போல்ட்டுக்கான சப்போர்ட் இல்ல. இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க தண்டர் போல்ட்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். RAM வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு மேல தொடர்ந்து நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா லேப்டாப் கொஞ்சம் லைட்டா ஹீட் ஆகுது. அந்த ஹீட் எங்க ஃபீல் ஆகுது அப்படின்னா கீபோர்ட் டைப் பண்றோம் பாத்தீங்களா, சோ அந்த இடத்துல ஹீட் லைட்டா ஃபீல் ஆகுது. இது மூணு தவிர பெருசா இந்த லேப்டாப்ல வேற எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு உங்களுடைய தேவைக்கு இந்த லேப்டாப் சூட் ஆச்சு அப்படின்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.